ஏன் மேலதான் இருக்கா? உன் மேல இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? எல்லாம் உருப்படியா செஞ்ச ஒரு காரியம் இது வரைக்கும். எல்லாம் போடுற பெரிய பிளான மாஸ்டர் பிளான் எல்லாம் கடைசி என்னடி ஆச்சு? முத்துவார் மேல எலெக்ஷன் தோக்கடிக்காக ஊரெல்லாம் தடுத்த வேலையெல்லாம் பண்ண. சரி ஒளிஞ்சு போட்டு எனக்காக தானே பண்றேன்னு பேசாம இருந்தேன் நானு. என்ன ஆச்சு? என்ன பண்ண முடிஞ்சது ஒன்னால? எல்லாம் பேர் கட்டு எல்லாரும் காரி துப்புனதாண்டி மிச்சம். அதோட விட்டியா நீ? அவனை எல்லாம் பதவியாக்க விட மாட்டேன்னு அப்படின்னு இல்லாத ஆட்டம் ஆடி அசிங்கப்பட்டு போனேடி. நீயே கூட்டு வந்து பதவியாக்க வைக்கிற மாதிரி ஆகி போச்சுல. எவனி நம்மள மதிப்பா? இதே பசாரில மகாராஜா மாதிரி அழைச்சவனா இன்னைக்கு எட்டி பார்க்க முடியுமாண்ணா? முன்னாடி பேச காட்டி நாசாவ போனாடா நாசாவ போனவன்னு சொல்லி கையை தட்ட மாட்டாங்களா என்ன பார்த்து? சொந்த புத்தி இல்லாத கமலாட்டி பையன் இப்படி எல்லாம் பேசுவானுங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சுடி. உன்னை நம்பி மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டே. மொத்தமா இல்லங்க, நீங்க சரியில்லை. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்க மேல நான் பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பேசினாலும் கோபத்துல பேசுறீங்கன்னா பெருசா எடுத்துக்கலங்க. இப்ப என்னங்க, கையில காசுல வீதிக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதானே? ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நாளைக்கு கஷ்டம் எல்லாம் போயிடும். எங்க விட்டோமோ அங்க இருந்தே ஆரம்பிக்கலாங்க. தொலைஞ்ச அத்தனையுமே திரும்ப எடுக்கலாம். இதுல என்னங்க கஷ்டம்? யாரும் கீழே விழாம அடிபடாம வாழ முடியாதுங்க. பிரேமா, ஏண்டி பேச மாட்ட நீ? உங்க அம்மா என்ன சொன்னாங்க பாத்தீங்கள? சட்ட கசகாம அப்படியே கார்ல போய் பழகிட்டவனா? ஒரு நாள் ரெண்டு நாள்ல வருஷ கணக்கில் எப்படி பழகிட்டாண்டே பழனி. இப்ப இதானே என்ன முதலாளி ஆக்குன? கள்ளப்படியில உட்கார வச்சேல, இன்னைக்கு இறங்கி வேலை வர்றா பரதேசி பயலான்னு சொல்ற. எந்த மூஞ்ச வச்சு சொல்ற என்கிட்ட? என்னால முடியாது. ஒரு காலத்துல எங்க அண்ணனுக்காக உழைச்சு உழைச்சு ஓஞ்சு போன அப்படின்னா மூட்டை மூட்டையா தூக்கி ரெண்டு தோலை காய்ச்சி போச்சுடு. உனக்கு என்ன தெரியும்? ஒரே நேரத்தில் 4-5 முட்டை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி கைத்தால கட்டி 25 கிலோமீட்டர் சைக்கிள மிதிச்சுட்டே போவண்டி. உழைக்க தெரியாதவன் நினைக்காத, என்னால உழைக்க முடியாதுன்னு நினைக்காத. உழைச்சி என்ன ஆக போகுது எனக்கு? அதான் போச்சே, எல்லாம் போச்சே. பணம் பேரு சொத்து எல்லா பேரும் போச்சடி. இனி எதுக்காக உழைக்கணும்? பெத்த பொண்ணே போயிருச்சு, யாருக்காக உழைக்கணும்னா? சரிங்க, சரி, நீங்க வேலைக்கு போக வேண்டாம், நான் போறேன். நானும் அம்மாவும் போறாங்க. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டீங்கல்ல? சாவடி, இந்த பழம்பு பழகிறதுக்கு செத்து போலாண்டி. பேச இன்னையோட சரி, இந்த நிமிஷத்தோட சரி. இனி ஒரு நாள் உங்க கூட இருந்தானா கசைக்கு மட்டும் பேப்பர் இருக்க மாதிரி கூட எனக்கு இருக்காடி. நான் போயிருந்தேன், என்ன விட்டு ஓ சங்கத்தவே வேணாம் எனக்கு. என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாதீங்க, எனக்கு ஆத்திரமா வருது. என் நெஞ்சே பிறந்து போல இருக்கு. என் பெத்த தாயி கூட பிறந்தவன், சொந்த பந்தம், நான் பெத்த பொண்ணு, இப்படி யாருமே முக்கியம் இல்ல, இவதான் முக்கியம். இவ காலடியிலே விழுந்து கிடந்தே நானு. கடவுளுக்கு அப்புறம் இவ்வளவு தான் நம்மள. இவ சொன்னா சரியா இருக்கும், செஞ்சா சரியா இருக்குமேன்னு கண்மணி தரமா பைத்தியக்காரத்தனமா நம்மளே. என் நம்பிக்கையெல்லாம் மோசம் பண்ணி இப்படி நடு ரோட்ல வந்து நிப்பாட்டிட்டாளே. இதுக்கு மேல உன்னோட இருக்கணுமா? நான் போறேனா? பிச்சை போட்டுட்டு போனா பாத்தியா 1 ரூபா? அவன் போட்ட அந்த நிமிஷமே எடுத்து நெத்தில விட்டுட்டு செத்து போயெல்லாம் போல இருந்தது. இதுக்கு மேல என்னடி இருக்கு? எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க. எங்க வேண்டாம், அத விட்டுன்னு சொல்றல. போதும், பெரிய அனுபவத்தை கொடுத்துட்ட பிரேமா. இந்த ஜென்மத்துக்கு அது போதும். இனி நீ நிக்கிற திசை பக்கம் கூட நான் நிக்க மாட்டேன். நீயாச்சும் உங்க அம்மாவாச்சு வர. ஏன் போய் தொலைங்க?